நெக்ஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து காமன் மல்டிபிள்ஸ். இதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக் தான், ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். காமன் மல்டிபிள்ஸ் எந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சம்ம பாருங்கள். ஃபைண்ட் 2 காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 and 7 between 20 and 50. ஓகேங்களா, அதாவது 20 and 50க்கு நடுவில் உள்ள காமன் மல்டிபிள்ஸ் 4 and 7ஓட காமன் மல்டிபிள்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது மல்டிபிள்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 4 and 7. அப்போது 4 மல்டிபிள்ஸையும் 7 மல்டிபிள்ஸையும் எழுதணும். அதாவது 4th டேபிளையும் 7th டேபிளையும் நம்ம எழுதிக்கணும். ஓகேங்களா, ஆனால் அதில் காமனாக வரக்கூடிய வேல்யூ 4th டேபிள்லையும் 7th டேபிள்லையும் காமனாக வரக்கூடிய வேல்யூ அது இன்பிட்வீன் எதுக்குள்ளே இருக்கணுமா? 20 and 50க்குள்ளே இருக்கணுமா? ஃபஸ்ட்டு 4th டேபிள் எழுதிடலாம். 4 1 is 4, 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 16, 20, 24, 28, 32, 36, 40. ஓகேங்களா, அதே மாதிரி 7th டேபிள் எழுதலாம். 7, 14, 21, 28, 35, 42, 49, 56, 63, 70. ஓகேங்களா, இப்போ 4th டேபிளையும் எழுதியாச்சு, 7th டேபிளையும் எழுதியாச்சு. இப்போது காமன் மல்டிபிள்ஸ், அதாவது 4th டேபிள்லேயும் ஒரே ஆன்சர் இருக்கணும், 7th டேபிள்லேயும் ஒரு ஆன்சர் இருக்கணும். பாருங்கள், 28. அதே நேரத்தில் அந்த நம்பர் வந்து பிட்வீன் 20 and 50க்குள்ளே இருக்கணும். அதை நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா, இப்போ பாருங்கள், 7 இங்கல்ல, 14 இங்கல்ல, 21 இங்கல்ல, 28 பாருங்கள் இருக்கும். இங்கே ஒரு 28 இருக்குது, இங்கேயும் ஒரு 28 இருக்குது. இதுதான் என்னது? காமன் மல்டிபிள்ஸ். அடுத்து 35 இல்லை, 42 இல்லை, 49 இல்லை. இங்கே நம்ம வந்து 50 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும் இல்லையா, அதனால் 44, 48 அந்த மாதிரி எழுதிக்கலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள், காமன் மல்டிபிள்ஸ் வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு 42 இல்லை, 49 இல்லை, 50 வரைக்கும் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா 20 and 50 தான். அப்போ காமன் மல்டிபிள்ஸ் எது? 28. சரிங்களா, அப்போது 28 தான் என்னது? காமன் மல்டிபிள்ஸ். புரியுதா?